வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசா புத்தி அந்தரங்களுக்கான பலன்கள் வரும். உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்னவோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 3ல் இருக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி 3 புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான இப்போ தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியில் இருக்கும்போது வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் இருக்கும், அதற்கான ஹெல்ப்பும் கண்டிப்பாக கிடைக்குது. மற்றபடி உங்களது 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும், பேசும்போது மிக மிக கவனம் தேவை. அதுவும் வேலையில் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. கடன் வாங்குறது கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது படித்து பார்த்து 1க்கு 4 வாடி பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருந்து கேதுடைய சார்லும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா வெடுக்கடுன்னு தாயாரோட பேசும்போது அம்மா நிறைய ரூல்ஸ் பேசுகிறது இதெல்லாம் நடக்கும். இது மட்டும் கண்டுக்காம விட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு தான். 5ஆம் அதிபதியான சந்திரன், 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களது 6ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும், வேலையில் நிறைய மாற்றங்கள், சிறு தூர பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நல்ல விஷயங்களை கொடுக்குது. 7ஆம் அதிபதியான புதன் 2ல் இருந்து கேதுவோட சாரத்தில் போகும்போது ஒய்ஃப் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் நிறைய வந்து கேள்வி கேட்குறதுலாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துன்னு, ஏன்னா வந்து 8ஆம் தேதி சுக்கிரன் வந்து அந்த சூரியனுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் வந்து பாசஸ் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க, ஏதாவது டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பில் அவர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சில பேர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. போட்டிகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 11ஆம் அதிபதி வந்து 12ல் இருந்த குருடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பெரிய லாபங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பாக பிரிவினைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கணும் பிரார்த்தனை. இப்போ பார்த்து பொது பலன்கள், இனிமேல் பார்க்குற தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து 5ஆம் அதிபதியாக நல்ல சிறப்பான பலன்கள், குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து ராசியிலே இருந்து அவர் 2 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து என்னென்னா அது புதனுடைய சாரத்தில் போகும்போது நிலபுலன்கள் வாங்கணும், வண்டி வாங்கணும்ன்ற எண்ணங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து புதன்றது 4 7ஆம் அதிபதியாக இருந்து ராசியில் இருக்கும்போது இதே தான், பெரிய வீடு கட்டணும், பெரிய வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது நடப்பதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. ஸோ அது வந்து நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக 3ல் இருந்து சூரியனை சாரும்போது தொழில் ரீதியான விஷயம், நிறைய பேர் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 12ல் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் பெருத்த லாபங்களை வரும் நாளில் கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதியாக 2ல் இருக்கும், பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். குடும்பத்தில் சின்னதாக ஒரு கடன் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்டாக வர்றது தான். மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன விஷயங்கள், குழந்தைகளுக்காக வாக்குவாதங்கள் வரலாம், வெடுக்கொடுன்னு பேசுறதுலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா எல்லாமே சரியாயிடும்.
மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் 2 அது சூரியன் தசாபத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் வந்து பாசஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒரு வாரம். அதுக்கப்புறம் மாறிடும். ஸோ ஒரு வாரம் 10 நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்தணும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடன் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடத்தணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை அடுத்த நாள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து பிரிந்தவர்கள் சேர. ஸோ நிறைய விஷயங்களாக தாயார் பிரிஞ்சிருக்கலாம், மனைவி பிரிஞ்சிருக்கலாம், குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு சங்கமேஸ்வர் ஆலயம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் டச் பாருங்கள். ஸோ சங்கமேஸ்வர் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வந்து அந்த பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்கு பண்ணணும் அப்படிங்கன்னா ஸோ உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும். 27 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா? அந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் ஒரு புனித நீராடி அங்கே வந்து தண்ணி போகுது இல்லைங்களா? ஸோ அங்கே போய் நீராடிட்டு அங்கே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஈஸ்வரன் வணங்கும் போது சங்கமேரும் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அது என்ன காலகட்டங்கள்னும் போது ஒரு 5 வாரங்கள் 5 மாதங்களும் ஆகிடும். ஓகேங்களா? மாதத்துக்கு ஒரு அடி தான் வரும். ஸோ 5 மாதம் விடாமல் உங்கள் நட்சத்திர பிரகாரம் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பதவிகள் ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலில் வரணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகுடேஸ்வரர். ஸோ மகுடேஸ்வரர்னு இருக்கார். ஸோ அங்கே வந்து போய் பார்த்து வழிபாடு பண்ணும்போது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து அந்த நதிக்கரை கங்கை கரையில் வந்து போய் நீராடி கூகுளில் போய் பாருங்க மகுடேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வரும். ஸோ அதில் வந்து போய் நீராடிட்டு அந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கி நீராடிட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக ஒரு 5 மாதங்கள், அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நட்சத்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து 5 மாதங்கள் அது கண்டினியூ உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி காலையில் போய் நல்லா உட்காந்து குளிச்சுட்டு நேராக போய் சாமி கொண்டு நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஒன்றும் பெரிய அங்கே தங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பெரிய பதவிகள், எனக்கு வந்து பெரிய வருமானம் வரணும், பெரிய ப்ரொமோஷன்ஸ் வரணும், பதவியில் அங்கீகாரம் வரணுங்களுக்கு கண்டிப்பாக மகுடேஸ்வரர் பெரும் பதவிகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம்.